அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் மிதுனம் ராசியை சேர்ந்த மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கும், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும், புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு, கிரகநிலை மாற்றங்கள் எப்படி இருக்கு, இதன் மூலம் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் முழுமையாக பாருங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுனம் ராசி அப்படின்னு சொன்னாவே விவேகமானவங்களாக திகழ்வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத மற்றவங்க சொல்லாமலே சமயம் அறிந்து நடந்து கொள்ளும் திறமை இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். ரொம்பவும் அனுபவசாலிகளாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அதில் நம்மளால் என்ன கற்றுக்க முடியுது, இதில் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற திருப்தியாக எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களாக திகழ்வாங்க இந்த மிதுனம் ராசியை சேர்ந்தவங்க. இவங்க மன அமைதிக்காக கோவில் போகிறது, தான தர்மங்கள் செய்கிறது எல்லாமே ரொம்பவும் பிடிச்சு செய்வாங்க. ஒவ்வொரு நாளையுமே கடவுள் கொடுத்த வாக்கியம் அப்படின்னு நம்புறதுல இவங்க ரொம்பவும் நல்லவங்களாக இருப்பாங்க. எப்படின்னா, இன்றைய நாள் எவ்வளோ சிறப்பாக போச்சு, இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், நம்மளால் மற்றவங்க எல்லாம் எப்படி பயனடைஞ்சாங்க அப்படிங்கிறத சிந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தெரியாமல் கூட யாருக்காவது எந்த ஒரு தவறும் செஞ்சிடக்கூடாது, அவங்க மனது புண்படக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க. இவங்க தெரியாமல் மற்றவங்களுக்கு ஏதாவது தவறு செஞ்சிட்டாங்களோ, இல்லை ஏதாவது அவங்க மனது கவலைப்படும்படி ஏதாவது செயல் புரிஞ்சிட்டாலோ, அவங்க இவங்களோட சின்னவங்களாக இருந்தால் கூட தயங்காமல் மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதனாலேயே இவங்களது சிறப்பு குணத்தாலேயே இவங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே இவங்களை எளிதில் பிடிக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க. இவங்க ஒரு செயலை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா, தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு அந்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிறதுல குறிக்கோளாக இருப்பாங்க. மனம் மற்றும் ஆத்ம திருப்திக்காக வாழக்கூடியவங்க இந்த மிதுனம் ராசியை சேர்ந்தவங்க. அன்பிற்கு கட்டுப்பட்டவங்கன்னு சுருக்கமாக சொன்னால் இந்த மிதுன ராசிக்காரங்களை அன்பிற்கு கட்டுப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிடலாங்க. இவ்வளவு சிறப்பான குணங்கள் இருந்துமே உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்களும் துன்பங்களும் உங்களை ரொம்பவும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கும். நான் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் சரிங்க, எனக்கு வரது எல்லாமே தீமையாக இருக்குன்னு சொல்கிறேன் இந்த மிதுனம் ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களும் துயரங்களும் தீர சரியான வாய்ப்பு, சரியான தீர்வு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, நான் இப்போ ஒரு நம்பர் சொல்கிறத குறித்து வச்சுக்கோங்க. 90 43 63 75 12 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களது ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஏற்படும் கஷ்டங்களுக்கான சரியான தீர்வுகளை பெற்றுக்கோங்க. கட்டாயம் உங்களோட வாழ்க்கை வளமானதாக இருக்கும். நிறைய பேர் இவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி இவங்களோட வாழ்க்கையில் இருந்த துன்பங்களுக்கான சரியான தீர்வை பெற்றிருக்காங்க. அதனால தான் இந்த நம்பரையுமே நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த நம்பர் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். தொடர்ந்து நாம் மிதுனம் ராசியில் உள்ள மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. மிருகசீரிடம் முதல்ல துணிவு கொண்ட இவங்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்குங்க. விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ரமடைஞ்சிருக்கும் இந்த நிலையில் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்ததை விடவே நல்ல ஒரு செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு பலனாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு பயன்களை கொடுக்கும். இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு சந்திராசிரம தினங்கள் டிசம்பர் 4, 5 இந்த தினம் வரதுனால அன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சிகளையுமே கொஞ்சம் கவனமாக கையாளுறது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலுமே அன்றைய தினம் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படணும். உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் 9, 14 வருது. அன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் ஏற்படும் காரிய தடைகள் விலக பரிகாரமாக சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் அதிகரித்து காணப்படும். உங்களுக்கு சனீஸ்வர பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சனீஸ்வர பகவான் அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறட்டும். அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா மாதம் முழுவதுமே சூரிய பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களோட செல்வாக்கு அப்படிங்கிறது உயர்ந்து காணப்படும். இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்தில்
சந்திராஷ்டம தினம் என்னைக்கு வருதுன்னு பார்த்தா டிசம்பர் 5, 6 இந்த 2 தினங்களுமே மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படக்கூடிய நாட்கள். அதன் பிறகு அதிர்ஷ்ட நாட்கள் என்னைக்குன்னு பார்த்தா டிசம்பர் 4, 13, 14 3 தினங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பான தினங்களாக அமைஞ்சிருக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக துர்க்கை அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் வாழ்க்கை அப்படிங்கிறது வளம் நிறைந்த வகையில் அமையும். மேலும் உங்களுக்கு துர்க்கை அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல துர்க்கை அம்மனுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. துர்க்கையின் அருளால் உங்களது வாழ்க்கை சிறப்பானதாக அமையட்டும். அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவங்க மனநிலையை உணர்ந்து செயல்படும் உங்களுக்கு இந்த கார்த்திகை ஒரு முன்னேற்றம் தரும் மாதமாக அமைஞ்சிருக்கு. குரு பகவான் உங்களுக்கு வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால வீண் செலவுகள் எல்லாமே ஒரு கட்டுக்குள்ளே வந்துடும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் சந்திராஷ்டமம் டிசம்பர் 6ஆம் தேதி வரதுனால அன்றைய தினம் நீங்கள் செயல்படுத்தும் ஒவ்வொரு செயல்களையுமே நிதானத்தை கடைபிடிக்கணும். அதிர்ஷ்ட நாட்கள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தா 3, 5, 12, 14 டிசம்பரில் இந்த 4 நாட்களுமே சிறப்பான தினங்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் ஏற்படும் காரிய தடைகள் விலக பரிகாரமாக நீங்கள் நரசிம்ம பெருமாளை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் அதிகரித்து காணப்படும். மேலும் உங்களுக்கு நரசிம்மர் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல நரசிம்மருக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நரசிம்மரது அருளால் உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகளும் கஷ்டங்களும் விலகும். இப்போ வந்துட்டு மிதுனம் ராசியில் உள்ள 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கிரக நிலை மாற்றங்கள் மூலம் என்ன மாதிரியான சாதகம் பாதகம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம விரிவாக தொடர்ந்து பார்க்கலாங்க. இப்போ சொன்னோம் இல்லையா, மிருகசீரிடம் அப்படின்னு சொன்னாவே துணிவு கொண்டு செயல்படக்கூடியவங்க, திட்டமிட்டு செயல் செய்யக்கூடியவங்க அப்படின்னு. இப்படிப்பட்ட உங்களுக்கு விரய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனி பகவானாலேயுமே செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் ஒரு நல்ல மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்கு. பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வாய்ப்புமே அமையும். தொழில் வியாபாரத்தில் வருமானங்கள் அதிகரித்து காணப்படும். நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியுமே வெற்றியடையும் வாய்ப்பை உங்களுக்கு வழங்குங்க. வழக்கு விவகாரங்கள் நிலுவையில் இருந்தாலுமே வெற்றி பெறும் வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறும் ஒரு சிறப்பான மாதமாக கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்கு. டிசம்பர் 3 வரைக்குமே உங்களுக்கு எதிர்பாலினத்தாரால ஒரு சில தொல்லை தொந்தரவு வரும். அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க செயல்படும். நல்ல வாய்ப்புகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதனால் திட்டமிட்டு யோசித்து எந்த ஒரு செயலையுமே நீங்கள் செய்யணும். டிசம்பர் 3 வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் குடும்பத்திற்குள்ள ஒரு சில நெருக்கடிகள் உண்டாகும். டிசம்பர் 4 முதல் செவ்வாய் வக்ரம் அடைவதால் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் செல்வதாலும் இந்த நிலையில் மாற்றம் உண்டாகும். கவலைப்படாதீங்க. டிசம்பர் 4 முதல் உங்களோட ராசிநாதன் புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது நீங்கள் எந்த ஒரு செயலையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய நாட்களாக அமையுங்க. கவனமாக இருங்க. அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாதம் முழுவதுமே சூரிய பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உங்களோட செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். வியாபாரத்தில் இருந்த தடைகளும் ஒழியும். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த வேலை கூட விறுவிறுப்பாக இந்த மாதம் நடந்து முடியும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த அனுமதிகள் கூடிய விரைவில் உங்களோட கை வந்து சேரும். உங்களுக்கு சாதகமான ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்கு. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். சனி பகவானால் இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் விலகும். வருமானம் பல வழியிலுமே உங்களுக்கு வர தொடங்கும். எவ்வளவு சிறப்பாக உங்களோட செயல்களை நீங்கள் செய்கிறீங்களோ அதற்கேற்ற பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்கு. அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த வீண் செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ளே வந்துடும். அலைச்சல்கள் குறைந்து காணப்படும். உங்களோட எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் ஒரு நல்ல மாதம் இந்த கார்த்திகை மாதம். சூரிய பகவான் முன்னேற்றமான பலன்களை உங்களுக்கு வழங்குவார். வருமானம் அதிகரித்து காணப்படும். உத்தியோகத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது எல்லாமே கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும். பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனி பகவானோட பார்வை 3, 6, 11ஆம் இடத்துக்கு உண்டாகிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும். இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகும். வழக்கு விவகாரங்கள் சாதகமான வகையில் அமையும்.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.